வெல்கம் சக்தி குக்கிங் லைஃப் ஸ்டைல். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறதும். ரொம்பவே ஹெல்த்தியானது. பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், சிறுபைத்தம் பருப்பு நான் வந்து ஒரு 3/4 பவுல் அளவு எடுத்துருக்கிறேன். பார்த்திங்கன்னா ஒரு 6 முந்திரி பருப்பு எடுத்துருக்கேன். அதே போல் நல்ல மணத்துக்கும் ஜீரணத்துக்கும் ஏலக்காய் எடுத்துருக்குறேங்க. இப்போ நம்ம வந்து இதை எடுத்தாச்சு. நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட்டு வரைக்கும் பாருங்கள். இப்போ நம்ம இதெல்லாம் வந்து ரொம்பவே நம்ம உடம்புக்கு ஹெல்த்தியானதுங்க. வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். கேஸ் ஆன் பண்ணிக்கோங்க, கடாய் வச்சுக்கோங்க. நம்ம எடுத்து வச்சுருக்க சிறுபைத்தம் பருப்பு நல்ல மணம் வர அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. ஒரு நிமிஷம் வறுத்ததும் நம்ம வந்து எடுத்து வச்சுருக்கிற முந்திரி பருப்பையும் ஏலக்காயும் நம்ம இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வறுத்து எடுத்துக்கலாம். நமக்கு வந்து இது வறுபட்டு வரும்போது நல்ல மணம் வருங்க. அப்போ இந்த சிறுபேர் வந்து நல்லா வறுபட்டுடுச்சுன்னு அர்த்தம். அந்த டைமில் நம்ம எடுத்துக்கலாம். நம்ம நல்லா வறுத்து பண்ணும்போது குழந்தைங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. இது 2-3 நாள் வச்சுனாலும் நம்ம சாப்பிட்டுக்கலாம். இப்போ நமக்கு வந்து வறுத்து நம்ம எடுத்து ஒரு பவுலில் மாற்றி வச்சாச்சு. இனி தேவையான பொருள் பார்த்திங்கன்னா, நாட்டு சர்க்கரை இல்லைன்னா சர்க்கரை எடுத்துக்கோங்க. இதை நம்ம பாகு காய்ச்சி தான் எடுக்க போகிறோம். ஒரு 1/4 கப் அளவு தண்ணி விட்டுக்கோங்க. கேஸ் ஆன் பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா கொதிச்சு சர்க்கரை எல்லாம் நல்லா கரைஞ்சி இப்போ நமக்கு வந்துடுச்சு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், லைட்டாக சின்ன சின்ன துண்டாக இருக்குது. இன்னும் 2 நிமிஷத்தில் நம்ம வந்து கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் நல்லாவே நமக்கு வந்து மிக்ஸ் பண்ணி விடலாம். நல்லா சீக்கிரம் பாகு கரைஞ்சி இப்போ நமக்கு கிடச்சாச்சு. இந்த டைமில் நம்ம வந்து கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம ஏற்கனவே சிறுபேர் நான் வந்து வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, முந்திரி ஏலக்காய் எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி அடித்து எடுத்துக்கோங்க. இது வந்து ரொம்பவே ஹெல்த்தியானது. இதில் வந்து ஒரு சொட்டு ஆயிலோ நெய்யோ எதுவுமே இதில் சேராதுங்க. பியூர் வந்து நம்ம வந்து தேங்காய் பால்லே தான் நம்ம இது செய்ய போகிறோம். இப்போ வந்து நம்ம வந்து காய்ச்ச பாகை வந்து இன்னொரு கடாயில் மாற்றி வச்சுக்கலாம். நல்லா அரைச்சி நல்லா மாற்றி ரெடியாக வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம ஏற்கனவே வந்து மாவு அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் ஒரு 1/4 மூடி தேங்காய் துருவி நல்லா கெட்டியான பால் எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த மாவில் நம்ம வந்து பால் விட்டு தான் நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து எடுக்க போகிறோம். இதில் தண்ணி எதுவுமே சேராது. இதை இப்படி நல்லா கெட்டி இல்லாமல் நல்லா தண்ணி பதத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. லைட்டாக ஃபஸ்ட்டு கெட்டி தட்டுற மாதிரி இருக்கும். ஆனாலும் நல்லா வந்து அகப்பை விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்ல ஸ்மூத் பேஸ்ட் அளவுக்கு நம்ம வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கணும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அடுத்தது கேஸ் ஆன் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பாகு லைட்டாக சூடாகி நமக்கு வந்துடுச்சு. இனி நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற தேங்காய் பால் மாவு நம்ம இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம 2 சேர்க்கும்போது நல்லா தண்ணி பதத்துக்குள்ள நல்லா பிரிஞ்சு நமக்கு வரும். இதையும் நல்லா சர்க்கரை பாகோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் ஆக 2 மிக்ஸ் ஆக நமக்கு நல்லா அழகாக நைஸான ஒரு பதத்துக்கு நமக்கு வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இன்னும் ஒரு டேஸ்ட்டுக்காக சாப்பிடும்போது ப்ளைன் ஃப்ளேவராக இல்லாமல் கொஞ்சம் லைட்டாக ஒரு திருதிருப்பு இருக்கிறதுக்காக நம்ம வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு ரவை சேர்த்துருக்குறோம். இது வறுக்காத ரவை தான். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கெட்டி ஆகிடுச்சு. உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். இந்த அளவுக்கு நம்ம வந்ததும் நம்ம இன்னும் ஒரு 2 நிமிஷத்தில் நம்ம வந்து கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் நமக்கு கெட்டி வர்றதுக்காக இப்போ வந்து ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க. அதில் வந்து கொஞ்சமாக லைட்டாக நெய் தடவிக்கோங்க. ஏன்னா வந்து நல்லா ஒட்டி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக மட்டும்தான் நம்ம நெய் தடவுறோம். கேஸ் ஆஃப் பண்ணிக்கோங்க. நெய் தடவின பிளேட்டில் ஸ்வீட்டை நம்ம மாற்றிக்கலாம். நல்லா சரி பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ 1 மணி நேரமாக நமக்கு நல்லா செட் ஆகி வந்திருக்குது. இனி இதை வந்து பீஸ் போட்டுக்கலாம். இது ரொம்ப கெட்டியாக இருக்காது. பல்லில்லாதவங்க வரைக்கும் நம்ம இதை சாப்பிடலாம். ரொம்ப ஹெல்த்தியானது. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.